இந்த சாம்சங் சோலாரோட 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் பட்டுக்கோட்டையில் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் ஒரு நல்ல முதலீடும் கூட. ஏன்னா நிறைய பேர் இந்த காலத்தில் ஆன் கிரிட் சிஸ்டம் போடணும்னு சொல்லி சொல்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசாங்கத்திலேருந்து உங்களுக்கு 78,000 மானியமாக கிடைக்குது. உங்களுடைய மொத்த செலவு 2,13,000 வரும். இதில் 78,000 நெருக்கி ஒரு 80,000 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 1,40,000 தான் நம்ம கையிலேருந்து பணம் செலவழிக்கிற மாதிரி இருக்கும். அந்த 1,40,000 உங்களுக்கு ஒரு 2.5 வருஷம் 3 வருஷத்தில் கைக்கு வந்துடும். இன்றைக்கி 1,300 யூனிட் 1,400 யூனிட் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 8,000லேருந்து 10,000 கரண்ட் பில்லு கட்டக்கூடிய ஒரு வீடாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 500 யூனிட்டுக்கு மேலே போகக்கூடிய 800 இல்லைனா 900 யூனிட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு 11 ரூபா விலைக்கு விதிக்கிறாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு 800 யூனிட்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 8,500 கிட்ட நெருக்கி கரண்ட் பில் வந்துடுது. இந்த 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் மூலிமா 900 யூனிட் வரைக்கும் கரண்ட்டு 2 மாதத்துக்கு ஒருக்க உற்பத்தி பண்ணலாம். அப்போ சர்வசாதாரணமாக 2 மாதத்துக்கு ஒருக்க ஒரு 7,500லேருந்து 8,000 நம்ம கட்டாயம் மிச்சப்படுத்த முடியும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் உங்களுக்கு ஒரு 6 பில்லு நீங்கள் கட்டுவீங்க. ஒரு 48,000 50,000 உங்களுக்கு மிச்சமாயிடும். அப்போ அந்த மாதிரி மிச்சமாகும்போது 2 வருஷத்துலேயே நீங்கள் 1,00,000 அடைஞ்சிடுறீங்க. 3வது வருஷத்தில் உங்களுக்கு லாபம் வந்துடும். இது நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கு மட்டும் இல்லாமல் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அடுத்து நம்ம வீடு நம்முடைய பிள்ளைகளுக்கு போகும்போது ஒரு 25 வருஷத்துக்கு இதே அளவு ப்ரொடக்ஷன் இருக்கும். அதுக்கு தான் லீனியர் பவர் வாரண்ட்டி அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த இன்வெர்ட்டரும் பார்த்திங்கன்னா லாங் வேரண்ட்டி உள்ள இன்வெர்ட்ரு ஒரு 8 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரியெல்லாம் வேரண்ட்டி வருது. 2 காம்போனண்ட்டு தான். ஒன்று சோலார் பேனலு, அடுத்து இன்வெர்ட்ரு. இதான் மெயினான காம்போனண்ட்டு. மற்றதெல்லாம் வயரு கேபிளு பிரேக்கரு இதெல்லாம் லோக்கலில் கிடைக்கக்கூடியது. இந்த சிஸ்டம் எல்லாத்துக்குமே 5 வருஷம் ஃபுல்லாக காம்ப்ரிஹென்சிவ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. காம்ப்ரிஹென்சிவ் மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஷீட்டு மேலே தான் போட்டிருக்குறோம். ஷீட்டு மேலே போடும்போது நார்மல் ப்ரைஸ்லேருந்து ஒரு 20,000 வரைக்கும் கம்மியாக கிடைக்கும். ஏன்னா இதுக்கு தனியாக பிரத்யேகமாக ஸ்ட்ரக்சர் தேவையில்லை. நீங்கள் ஷீட்டு மேலே போடும்போது இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலரில் ரெஃப்ளெக்டிவ் கோட்டிங் பெயிண்ட் அடிச்சிட்டிங்கன்னா இந்த பைஃபேஷியல் பேனல் போட்டிருக்கோம். அது நல்ல ரிஃப்ளெக்ஷனில் உங்களுக்கு நெருக்கி ஒரு 99%, சில இடங்களில் 105% கூட ப்ரொடக்ஷன் கிடைக்கிது. நிறைய இடங்களில் நாங்கள் பைஃபேஷியல் போட்ட இடங்களில் 3,200 வாட்ஸுக்கு 3,400 வாட்ஸே ப்ரொடக்ஷன் இருக்குது. அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். அதனால் நீங்கள் பைஃபேஷியல் போட்டிங்கன்னா இந்த மாதிரி குவாலிட்டியான பேனல் செலக்ட் பண்ணுங்கள். ரேட்டை மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாகி போயிடும். நிறைய இடங்களில் இப்போ எங்களோட நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க எங்களுடைய வீடியோ பார்த்துட்டு, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஆகலை சார். ஒரு வருஷம் ப்ரொடக்ஷன் ஆகிருந்தது, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டல் ஆகிட்டு நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டோம்னா பேனலில் அழுக்காக இருக்கும், அதை நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு வச்சிடுறாங்க, ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம 13 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்காங்க. எல்லா கஸ்டமருக்கும் நம்ம சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பேனலில் உங்களுக்கு டிஸ்கலரேஷன் ஆகிடுச்சு, பேனல் உடஞ்சி போச்சு, பேனல் ஃப்ரேம் எதாவது டேமேஜ் ஆகிடுச்சு, இந்த மாதிரி ஃபிசிக்கல் டேமேஜ் தவிர உங்களுக்கு பவர் வாரண்ட்டி 25 இயர்ஸ்க்கு உண்டுங்க. அந்த ஃபிசிக்கல் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா வாரண்ட்டி வராது. வாரண்ட்டி கிளாஸில் கிளியராக சொல்லியிருக்காங்க. நம்ம பேனலை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு பவர் வாரண்ட்டி 25 இயர்ஸ்க்கு. டெய்லி உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு 3 கிலோவாட்டு அப்படின்னா ஒரு 12லேருந்து 15 யூனிட் கட்டாயம் ப்ரொடக்ஷன் ஆகிடும். இது ஒரு டிப்பிக்கல் டேன்னு சொல்லுவாங்க. நார்மலாக உங்கள் வெயில் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் இருக்கக்கூடிய ஒரு நாளில் கண்டிப்பாக 12லேருந்து 15 யூனிட் ப்ரொடக்ஷன் ஆகிடும். இது தொடர்ந்து இருக்கும். ஒரு 25 வருஷத்துக்கு இதே ப்ரொடக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய பேனல் அருமையான பேனல். அது மாதிரி நம்ம கொடுத்துருக்கிற இந்த ஈவோ இன்வெர்ட்ரு இப்போ இந்த சைட்டில் கொடுத்துருக்கிறது 5 கிலோவாட் இன்வெர்ட்ரு. அதில் 3 கிலோவாட் சோலார் பேனல் போட்டிருக்கோம். ஃப்யூச்சரில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டோம்னா தாராளமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த 5 கிலோவாட் இன்வெர்ட்டரில் 9 கிலோவாட் வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய டியூஎல் எம்பிபிடி போட்டு கொடுத்துருக்குறோம். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம கணக்கில் பண்ணிக்கிட்டு நல்ல பில்லு குறைஞ்சிருச்சு சார், ஃப்யூச்சரில் நான் மாடியில் ஒரு ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன், அதில் 2 ஏசி போட போகிறேன், அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃப்யூச்சரிஸ்டிக்கான இன்வெர்ட்டர் போடுங்க. ரொம்ப நல்லாவே ப்ரொடக்ஷன் இருக்குங்க.